ஹாய் டு ஆல். வாங்க, நான் உங்களுக்கு ஒரு தேங்காய் பால் சாதம் வெரைட்டி ரைஸ், செம்ம டேஸ்டான ரைஸ் இது. அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கோங்க, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா தேவையான அளவு. நான் கேரட் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். எனி கைண்ட் ஆஃப் வெஜிடபிள் யூ கேன் யூஸ். அடுத்தது மீல் மேக்கரு, 1லேருந்து 1.5 ஸ்பூனு தயிர், அப்புறம் பிரியாணி மசாலா, பிரியாணி ஸ்பைசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது. அண்டு ரொம்ப நிறையா போட்டுக்க வேணாம், வாசனை ஃப்ளேவர்ஸ் இதுக்கு அவ்வளோ தேவையில்லை, சும்மா கொஞ்சோண்டு. அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இன்றைக்கி நான் காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா இருக்குல்ல, அது யூஸ் பண்ண போகிறேன். பாஸ்மதி ரைஸு வந்துட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன், கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். அண்டு ஹீரோ ஆஃப் த டிஷ் வந்துட்டு தேங்காய் பால். இது நான் வந்து அரை மூடி அளவுக்கு தேங்காய் அரைச்சி ரெடியாக வடிகட்டி பால் எடுத்து வச்சுருக்கேன். திக்காக இருக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, திக்காக இருக்கணும். இது வந்து 1.5 கிளாஸ் அளவுக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பங்கு. ஓகே. ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஆஸ் யூஷுவல் 2 ஸ்பூனு கீ, 2 ஸ்பூன் ஆயில் ஈக்குவலாக நான் ஊற்றி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த ஜீரகம் போட்டுக்கோங்க, சோம்பு போட்டுக்கோங்க, அப்புறம் இந்த பிரியாணி ஸ்பைசஸ் இருக்குல்ல அது போட்டுக்கோங்க. தென் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பாருங்கள், வெங்காயம், புதினா எல்லாம் நல்லா வதக்கிட்டேன், சரிங்களா. இப்போது கேரட் போட்டுக்கோங்க, அண்டு இந்த மீல் மேக்கர் போட்டுக்கோங்க, அப்புறம் தயிர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்புறம் அண்டு இந்த பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலரிக்கோங்க. ஓகேவா? ஓகே. நான் வந்து 2 கிளாஸ் ரைஸுக்கு 4 கிளாஸ் அளவுக்குன்ட்டு ஃபஸ்ட்டு 2 கிளாஸ் வந்து தேங்காய் பால், நெக்ஸ்ட்டு 2 கிளாஸு தண்ணி, இதை தான் நான் ஊற்றி இன்றைக்கி ரைஸ் பண்ண போகிறேன். ஓகே. இங்கே பாருங்கள், நான் கரெக்டான அளவு தண்ணி எல்லாம் ஊற்றி ரைஸும் போட்டுட்டேன். 2 விசில்ஸ் போல் வைக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ தேவையான அளவுக்கு அவ்வளோதான், 2 விசில்ஸ் வச்சாச்சு. பாருங்கள், தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஓகேவா? கொஞ்சம் சாகியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய், see you later. Bye.